உங்களுக்கு எத்தனையோ எழுத்தாளர் தெரியும் ஐயா, அதில் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் யார்? நான் அவ்வளவு படித்ததில்லை, ஆனாலும் நிறைய எழுத்தாளர்களை படித்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தவர்னா அவருடைய நூலை 2-3 முறை படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்போத்தான் என்னால் அவர் எனக்கு பிடித்த எழுத்தாளர். உங்களுக்கு மாற்றம் இருக்கலாம். எனக்கு மிக பிடித்த எழுத்தாளர் யார் தெரியுமா? கல்கி. ஏன்? பொன்னியின் செல்வனை 4-5 முறை முழுக்க படிச்சுட்டேன். 5 வால்யூம் முழுக்க படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர் கல்கி. பொன்னியின் செல்வன் மட்டுமல்ல, சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, அந்த காலத்தில் இதெல்லாம் வாங்கி வச்சு வீட்டிலேயே படிச்சிருக்கிறேன். அதனால ரொம்ப பிடித்த எழுத்தாளர் நம்பர் 1 கல்கி. 2வது கல்கிக்கு அடுத்தாப்பில் யார் ரொம்ப பிடித்த எழுத்தாளர்? உங்களுக்கெல்லாம் அவரை அவ்வளவு தெரியாது. செட்டி நாட்டில் கர்நாடகாத்தானில் எஸ்ஏபி அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தார். குமுதத்துக்கு ஆசிரியர். குமுதம் பத்திரிகையை அவர்தான் தொடங்கினார். டாக்டர் அழகப்ப செட்டியார் கௌரவ ஆசிரியர், எஸ்ஏபி அண்ணாமலை குமுதத்துக்கு ஆசிரியர். நாங்கள் அந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்கு குமுதம் வரும், அம்புலி மாமா வரும். எங்கள் தகப்பனார் அதெல்லாம் வாங்கி போட்டாங்க, அம்புலி மாமாவை படி அப்படின்னு. குமுதம் வரும், சண்டை போட்டுக்கிட்டு போவோம். குமுதம் வந்துட்டா முதல்ல படிக்கணும். எதை படிக்கணும்? எஸ்ஏபிக்கு எழுதியிருப்பார் பிரம்மச்சாரின்னு ஒரு நாவல். காதலனும் தீவினிலே, அருமையான நாவல். அது யார் பாடின பாட்டு தெரியுமா? பாரதியார் பாடினார். காதலனும் தீவினிலே ராதே ராதே, கண்டெடுத்த பெண்மணியே ராதே ராதே, மாதரசே செல்வ பெண்ணே ராதே ராதே, வானவர்கள் இன்ப வாழ்வே ராதே ராதே. காதலனும் தீவினிலேன்னு அருமையான நாவல். வாரம் வரும். நாங்கள் ஓடி போய் படிப்போம். அடுத்த வாரம் என்ன வருமோ காத்து கிடப்போம். எஸ்ஏபி எனக்கு ரொம்ப பிடித்தவர்களில் நம்பர் 1 கல்கி, நம்பர் 2 எஸ்ஏபி, மற்றவங்க ரொம்ப பேர் அப்புறம். இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்க கதை ஆசிரியர்களில் உங்களுக்கு பிடித்தவங்க யார் ஐயா? இப்போ உயிரோடு இருக்கவங்கன்னு கேட்குறீங்களா, இல்லை அண்மை காலத்தில்னு கேட்குறீங்களா? அண்மை காலத்தில். ஏன்னா இப்போ வர வறுமை அதிகமாக போச்சு. வாழ்க்கையில் வறுமை குறைஞ்சிருச்சு, எழுத்தில் வறுமை கூடிருச்சு. முந்தி எழுதின மாதிரி இல்லை. இப்போன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அகிலன். எப்போ? ஒரு 55-100 வருஷத்துக்குள்ளே அகிலன். அகிலனுடைய எது உங்களுக்கு பிடிக்கும்? பாவை விளக்குன்னு ஒன்று எழுதினார். அதையும் 3 முறை 4 முறை படிச்சிருக்கிறேன். இப்போ எழுதுகிறவங்களில் எனக்கு அவ்வளவு பிடித்தம் இல்லை. ஏன்னா இவங்க என்னத்தையோ எழுதுகிறாங்க. அதெல்லாம் படித்தா நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால் இப்போ உள்ளவங்களை நான் அப்படி ஒன்றும் சொல்ல எனக்கு தெரியல. ஐயா, இப்போ உள்ள கதையாசிரியருக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன ஐயா? எப்படி எழுதணும், புக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல முடியுமா ஐயா? பொதுவாக எழுதுறதுல 2 வகை. 1 எப்படி இருக்குங்கிறத எழுதுறது, 2 எப்படி இருக்கணும் என்பதை எழுதுவது. இப்போ உள்ள பெரும்பகுதி எப்படி இருக்குன்னு எழுதுகிறாங்க. ஒத்துக்கிறேன், காலத்தின் கண்ணாடி இலக்கியம் அதை எழுதுகிறாங்க. ஆனால் எப்படி இருக்கணும்னு எழுதுறது இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. கல்கி எப்படி இருக்கணும்னு எழுதுவார், சாண்டில்யன் எப்படி இருக்கணும்னு எழுதுவார். நான் அதுவும் படிச்சிருக்கேன். கன்னிமாடம், அந்த காலத்தில் கடல் புறா, மலை வாசல் எல்லாம் சாண்டில்யன் எப்படி இருக்கணும்னு எழுதுவார். இன்னைக்கு உள்ளவங்க இருக்கதை எழுதுகிறாங்களே தவிர எப்படி இருக்கணுங்கிறத அதிகமாக எழுதுறது கிடையாது. நான் சொல்கிறது ஒன்று, நிறைய படிக்க வேண்டும். வேகமாக நான் கதை எழுதுகிறேன்னு எழுதக்கூடாது. எவ்வளவுக்கு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் எழுதுகிற கதை சிறப்பாக அமையும். நிறைய படிக்கணும். 2, எழுதுகிற பொழுது பொறுமையாக இந்த எழுத்து படிப்பவனை எவ்வளவு பாதிக்கும் என்பதை புரிந்து கொண்டு முறையாக எழுத வேண்டும்.
இதுதான் நான் கேட்டுக்கிறது. அது மக்களுக்கு பயன்பட வேண்டும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஏதோ படித்தோம், சந்தோஷமாக இருந்துச்சு, சிரித்தோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. சுருக்கமாக சொல்ல போனால் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவை விட எஜுகேட்டிவ் வேல்யூ தேவை. இலக்கியம் என்பது காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி தான். ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இலக்கியம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உள்ளவங்க நிறைய படிக்கணும். எழுதுகிற பொழுது தங்கள் பொறுப்பை உணர்ந்து எழுத வேண்டும். ஒரு எழுத்தாளன் எழுதிவிட்டான்னா அது மக்களை பாதிக்கும். பிரெஞ்சு புரட்சிக்கு யார் காரணம்? வால்டேரும் ரூசோவும் எழுதின எழுத்துத்தான் காரணம். அதனாலே எழுத்தாளர்கள் பொறுப்பை உணர்ந்து எழுத வேண்டும். நீங்கள் நிறைய ஊரில் சொற்பொழிவாற்றிருக்கீங்க ஐயா. அந்த எல்லா ஊர்கள்லையும் உங்களுக்கு எந்த ஒரு ஆடியன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஐயா? ஓஹோ, என்னை வம்பலை கொண்டே மாட்டி விடுறீங்க. ஒரு ஊர் பிடிக்கும்னா அடுத்த ஊருக்காரங்க எங்களை பிடிக்காதான்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லா ஊரும் எனக்கு பிடிக்கும், ஒரே ஒரு ஊர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் அப்படித்தானே சொல்லணும். ரொம்ப பிடிக்கும். நான் அமெரிக்காவில் ஒரு 12 ஊர் போயிருக்கேன். ஆஸ்திரேலியாவில் ஒரு 6-7 ஊர் போயிருக்கிறேன். ஐரோப்பாவில் லண்டன் போயிருக்கிறேன், சுவிட்சர்லாண்டு போயிருக்கிறேன், ஜெர்மனி போயிருக்கிறேன், ஆஸ்திரியா போயிருக்கிறேன், எல்லாம் போயிருக்கிறேன். இந்த பக்கத்தில் இலங்கைக்கு போயிருக்கிறேன். ஆனால் எல்லாத்திலையும் எனக்கு ரொம்ப பிடித்த ஊர்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப விரும்பி கேட்பார்கள், திருத்தமாய் கேட்பார்கள். நாம் தவறு செய்தால் அவர்கள் திருத்துவார்கள். சிங்கப்பூருக்கு 50 முறை போயிட்டு வந்துட்டேன் இது வரைக்கும். என் பாஸ்போர்ட்டில் பெரும்பகுதி சிங்கப்பூர் தான் இருக்கு. ஏன் தெரியுமா? சிங்கப்பூரில் 2 வகை மக்கள். ஒன்று நன்றாக படித்தவர்கள், இந்த யாழ்ப்பாணத்து பெருமக்கள். யாழ்ப்பாணத்து தமிழ் மாதிரி இன்னைக்கு கிடையாது. யாழ்ப்பாணத்து பெருமக்கள் இன்றைக்கும் தமிழை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து வெளியில் வந்தாலும் உலகம் முழுக்க தமிழை இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கக்கூடியவர்கள். தமிழை மட்டுமில்லை, சைவத்தையும் உலகம் முழுக்க பரப்பி கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாழ்ப்பாணத்து பெருமக்கள். சிங்கப்பூரிலே யாழ்ப்பாணத்து பெருமக்கள் உண்டு, நம்முடைய தமிழ் பெருமக்கள் உண்டு. அது என்னமோ தெரியல, நம்ம ஊரில் இல்லாத பொறுப்பு இவங்க சிங்கப்பூருக்கு போன உடனே வந்துடுது. உட்கார்ந்து முறையாய் கேட்கிறார்கள், நன்றாய் கேட்கிறார்கள், நம்மை தூண்டிவிட்டு கேட்கிறார்கள். அதனால எனக்கு மிக மிக பிடித்தவர்கள் சிங்கப்பூர் அன்பர்கள் என்பதை சொல்லி, எல்லா அன்பர்களும் எனக்கு பிடித்தவர்கள் தான். என்னை இந்த மாதிரி கேள்வி கேட்டு இனிமேல் வம்பில் மாட்டி விடாதீர்கள் என்பதை மிகுந்த ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். ஐயா, உங்களை எல்லா ஊரில் இருக்க மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்சதுன்னு மட்டும்தான் கேட்குறோம். நீங்கள் ஆனால் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, ரீசெண்டாக உங்கள் 80th ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு ஐயா. அதில் அசந்து போயிட்டேன். மதுரையில் தமிழை பற்றி எவ்வளோ கொண்டாடுறாங்க, எவ்வளோ பேசுகிறாங்க, அதை பற்றி எவ்வளவோ தமிழ் சங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? இதை பற்றி மதுரையினுடைய தமிழ் சங்கம். மதுரை சங்கம் வளர்ந்த இடம். இன்னைக்கு அப்படித்தான். நிறைய மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளேயே ஆடி வீதி முழுக்க தமிழ் சபைகள் தான். அந்த காலத்திலே அப்படித்தான். வெளியிலே இருக்குது. அப்புறம் தமிழ் சங்கம் பொற்றாமரையில் இருந்தது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் மீனாட்சி கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு பிரகாரம் வந்தால் அந்த மூலையில் திருப்புகழ் சபைன்னு இருக்கும். திருப்புகழ் சபை தொடங்கி 105 வருஷம் ஆச்சு. அதாவது 1919 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாய் நடக்கிறது. அதை தாண்டி வந்தால் தெய்வநெறி கழகம், டிவைன் லைஃப் சொசைட்டி அது இருக்கும். அதுவும் தாண்டி எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆடி வீதியில். அதையும் தாண்டி வந்தால் பன்னிரு திருமுறை மன்றம் இருக்கும். அதை தாண்டினால் சைவ சித்தாந்த சபை இருக்கும். முழு சுத்து வந்தால் வடக்காடி வீதியிலே திருக்குறள் திருவள்ளுவர் கழகம் இருக்கும். ஆக மதுரை கோயிலுக்குள்ளே வந்தாலே தெய்வமும் தமிழும் உங்களை கப்பென்று பிடித்து கொள்ளும்.
அது தமிழ் வளர்த்த இடம். எனக்கு அந்த காலத்தில் காரைக்குடியில் அழகப்பா கல்லூரியில் வேலை கிடைச்சிது. நான் முதல்ல 1 வருஷம் மதுரையில் வேலை பார்த்தேன். ராய சொக்கலிங்கனாரும் CVCT வெங்கடாச்சலம் செட்டியாரும் என்னை காரைக்குடிக்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள். அவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க. காரைக்குடி அழகப்பா கல்லூரிக்கு CVCT வெங்கடாச்சலம் செட்டியார் செயலாளர். நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். காரைக்குடியில் எனக்கு வேலை கிடைச்சிது. ஆனால் எப்போ தேவக்கோட்டையிலிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலும் மதுரைன்னு போட்டிருந்தா, ஐயோ நம்ம மதுரை காலேஜை விட்டுட்டு காரைக்குடிக்கு வரப்போகிறோமே கண்ணீராக வரும். பார்த்தேன். முதல்ல ஒரு கடிதாசி எழுதினேன், காரைக்குடிக்கு என்னை மன்னித்து கொள்ளுங்கள், குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் மதுரையை விட்டு வர முடியாது. மதுரைக்கு வந்தேன். கல்லூரி பெருமக்கள் வி ஆர் கிரேட்ஃபுல் டு யூ என்று என்னை பாராட்டி அழைத்து கொண்டார்கள். மீனாட்சியும் மதுரையும் என்னோடு 2 கலந்தவை. அதனால தான் 80வது ஆண்டு விழாவை திருவாசக விழாவாக நடத்தினேன். என்னுடைய 60வது ஆண்டு விழா, 70வது ஆண்டு விழா, 80வது ஆண்டு விழா எல்லாம் மதுரையில் வளர்ந்த மாணிக்க வாசகருக்கான திருவாசக விழாக்கள். அதனாலே அன்பர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழ் மழை பெய்தது. இது மீனாட்சி எனக்கு கொடுத்த வரம்.